உச்சி வந்துட்டியா? உனக்காக நான் காத்துட்டு இருந்தேன். எங்க சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான். வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாடுவோம். கையெடுங்க. முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். உச்சி கண்ணு, கொஞ்ச நாள் டைம் கொடு. எங்க சித்தப்பன் கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். ஐயோ, இவன் கோயிலுக்கு போயியா? எங்க சித்தப்பன் வந்துட்டான். மாடியில இருக்கிறியா? வந்துட்டேன். ஐயோ, மேல வேற வர போறேன். என்ன பண்ணுவேன்? ஐயோ, மரத்துக்கு சேலை கட்டில தூக்கி பாப்பானே. நீ அரப்பாவோட கட்டிருக்க, ரொம்ப ஈஸியா போடு. அங்கே இரு. சித்தப்பா, அங்கே இல்லையா? உடம்புல உங்களுக்கு 1000 வியாதி இருக்கு. மாடிப்படி நீங்க ஏறக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே எடுத்து. நான் தாண்டா எடுக்கணும். சித்தப்பா, விபரீதம் நடந்துரும். அது எதுக்கு நடக்குது? உடம்பு விபரீதமாயி போயிடும் சொல்றேன். அத பத்தி நீ கவலைப்படாத. அட, வியாதியை பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது. அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும். நான் தான் எடுக்கணும். கொஞ்சம் விலகு. கிடைச்சிருச்சு. சித்தப்பா, என்ன கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது. என்னடா இது? நான் வச்சவன் எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்தப்பா, என்னடா வித்த காட்டுற? ஏண்டா, இது என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான் சித்தப்பா. கொரியா அழகி டிப்புளோட தொப்புள். விளம்பர போஸ்ட் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். கொரியா அழகியா? ஆமா. அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும். அதுக்கேது நம்ம கிட்ட வசதி. அவ தொப்புல இங்கேயே தொட்டு பாத்துறேன். என்னடா இது? பேப்பர் தொப்புல்ன்ற நெளியுது. அது சைனா பேப்பர், ஆயில் பிரிண்ட் அப்படித்தான் இருக்கும். அப்பா, நெளிய தடைகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ, என்ன தொப்புளியாது? அழைச்சி கையெடு. சின்னப்பா, ஏண்டா கோச்சுக்கிற? எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுடா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவன் முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியேடு. எடுக்க முடியாது சித்தப்பா. ஏன்? போஸ்டர் பசைய தடவை செவுத்துல ஒட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பனே. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில முகத்தையே பாக்குறது இல்லையா? சித்தப்பா, 60லும் ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட. அப்பா, சித்தப்பா தூக்க மாத்திரையை போட்டுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தூங்கிட்டு இருக்கான். இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி சீன்கள் அத்தனை இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதான்ப்பா. அகில உலக கவர்ச்சி கண்ணிகளே, குறைஞ்ச டிரெஸ்ல நெஞ்ச நிமிந்து வாங்க. இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான். என்னமா எடுக்கிறானுங்க? சின்னப்பா, பேட்டிய விடுறா. உஜாலா, உன் புடவைய உருவாம விடமாட்டேன். உடம்பெல்லாம் ஒரே புல்லரிப்பு. ஏதோ ஒரு இடத்துல கிளுகிழுப்பு. கிளுகிழுப்பா? எந்த இடத்துல? சேலைய முழுசா உருவனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஐயோ, துர்த்தாசனம் மாதிரி துயில உருவிட்டானே. அப்பா, யாரு செஞ்ச புண்ணியமோ இன்னைக்கு ட்ரௌசரை போட்டேன். இல்லைன்னா என் கேஜி என்ன ஆகிறது? நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்க? குருநாயரே, உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது. பிழையா? என்ன? என்னவா? எங்களை நல்லா நீங்க ஏமாத்துறீங்க. எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒண்ணு குறையுது. எங்க நான் இளையராஜா மாதிரி ஆயிடுவேன்னு உங்களுக்கு போறேன். ஓ மேல எனக்கு போறாமனா அவனை ஏன்டா போட்டு போறேன்ற? இங்க வா. டேய், சரிகம 15 7 எழுத்து எனக்கு தெரியும். இங்க பாரு, ரிப்பேருக்கு போயிருக்கடா. நாளைக்கு வரும், புரியுதா? சரிங்க குருநாயரே. உட்காரு. இத பாருங்க, இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல, அத அப்படியே எல்லாரும் பாடுங்க. ஏன் குருநாயரை அழுகுறீங்க?
நான் அழுகல. நீங்க இப்ப பாட்டு பாடுனீங்களே, அதுல வந்து ஆனந்த கண்ணீர். குருநாயரே ஆரம்பிக்க. இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லி தரக்கூடாது. நீங்க கழுத்துல தண்ணியில நின்று சாதகம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன். என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? டேய், பாபா சொல்லிட்டாரு நம்ம குருநாயருக்கு முத ராத்திரியா. பூவை சுத்துங்க. பூவை சுத்துறீங்களா? அதான் சுத்திக்கிட்டு இருக்காமே. அண்ணே, என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்க, நானும் பூ கட்டுறேன். உனக்கு தான் மேல எட்டாதுல, நீ ஏன் மேல கட்டணும்னு நினைக்கிற? மனுஷனா பிறந்துட்டா கொஞ்சமாச்சு முயற்சி வந்தாங்களா? இந்த முதராத்திரி முடிகிற வரைக்கும் நீ இந்த பக்கமே தலை வச்சு போடுக்க. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் நான் ஒருத்தனே செய்யறதுக்குள்ள ஒரே அலுப்பா போச்சு பாபா. சரி சரி விடு. அவன் வரத்துக்குள்ளேயே மத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மழை மழைன்னு ஓடி போயிடுங்க. இல்லாட்டி அவன் சந்தேகப்படுவான். எங்களவா? ஆமாண்டா. ஏன் பாவா? என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம், நீ என்ன பண்ணுவ? இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க. இத காதலியே சொருகிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு. கட்டாயம் சுண்டல் கிடைக்கும். என் புள்ள தூங்குற அழகே அழகு. ராஜா தர கண்ணு எந்திரிப்பா. வயசு பையன் இப்படி கவுண்ட் எடுத்து தூங்க கூடாதுப்பா. எந்திரிப்பா என் மசக்குட்டி, எந்திரிடி. நேத்து ராத்திரி படுத்தீங்க, இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு. எந்திரியா குயில் குஞ்சு, நீ யாவது எந்திரிடா. எந்திரிக்க மாட்டீங்களா? பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர்ல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம். நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும்? இது என்னடா சைக்கிள் செயின்? என்ன பெரியமா இப்படி கேட்ட? நாங்க 2 பேரும் பெரிய ரவுடி இல்ல. எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. கபால சைக்கிள் செயின் குறித்து மூஞ்சில எரிஞ்சிட மாட்டேன். யார் மூஞ்சில? அவன் மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே, உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊருக்கு டிராமா போட்டு இருந்தானாக்கு, இப்பதான் கூத்தடிக்கிறானா? வாய் மூடு. சங்கீத கொட்டாதீடா சாமி. அப்பா, அது கிடக்கட்டும். நேத்து ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க? நிதானமே இல்லாம நடு ரோட்ல கிடந்திருக்கிறீங்க. சலூன் சாமி கண்டு கொண்டாந்து விட்டுட்டு போனான். ஆமாம்மா, நேத்து குடிச்ச சாராயம் இல்ல சாராயம், அது ரொம்ப மோசமான சரக்கு, எகிரிடுச்சு. ஏன்பா இப்படி கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயிற்ற கெடுத்துக்கிற? கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது. என் கண்ணு குட்டிக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதா என் கவலை. இத பாரு, இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா, இதத்தான் குடிக்கணும். பிசுக்கோட்ட பிராந்தி. அம்மா, எனக்கு இப்பொழுதே சாப்பிடணும் போல் இருக்கிறது. எனக்கு சோடா கூட வேண்டாம், நான் அப்படியே சாப்பிடுவேன். சீக்கிரமுடை. மசக்குட்டி, அம்மா உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுப்பா, குவார்டர் பாட்டிலுக்கு பாக பிரிவினியா? இந்த பாரு, பல்லு வளர்க்காம எல்லாம் குடிக்க கூடாது. பாரு, தினம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சளா இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா? வாய முடுற மசக்குட்டி. பல்லு பல பலன்னு இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன். என்ன? இந்த பாரு, பிளீச்சிங் பவுடர். இது போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன்னு ஆயிடுதுப்பா. பிளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க, டூத் பேஸ்ட் போட்டு கக்கூச கழுவுங்க. சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நம்ம குடும்பம் விஞ்ஞானி குடும்பம். இல்ல, விளக்கிட்டு அப்புறமா குடிங்க. அம்மா போயிட்டு என்னடி தெரியுமா, இந்த ஏரியா பிஸ்தா துரை வீடு தானா? துறை வீடு இதுதான். நீ சொல்ற பிஸ்தா முந்திரி எல்லாம் இல்ல. நீ யாரு? நான் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது துரை வீடு தானா? துறை வீடு இதுதான். அவன் என் புள்ளதான். துறை இருக்கா? நாவா? மரியாதை. இந்த பாரு, நீ யாருங்கிறத சொல்லு, அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் சிங்கமர சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த சைதை தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப. விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்பு தான் வச்சுக்கையா. எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு.
நாங்க என்னமோ பித்தாள வளவையை கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்ல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் புள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற. கூப்பிடியா இல்லடா உள்ள மாட்டுமா போயிடுவியடி. என்ன யாரு பாப்பா? விளையாடாத, மரியாதையா பணத்தை வாங்கிட்டு மூக்குத்தி திருப்பி கூட. தமிழே எகிரி அடிச்சன்னா நீ தவறு. அவருதான் மூக்குத்தியே வாங்கலன்னு சொல்றாருல. என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு. மரியாதையா இடத்த விட்டு நகரு. என்னடி ஆலாத்தி எடுத்து துப்புற? திருட்டு குடும்பமா இருக்கு. அசிங்கொப்பம் மகளை யார பார்த்து நம்மளை பார்த்து திருட்டு குடும்பங்களா பார்த்து அதுலமா ஒரு வயசுக்கு வர போற பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ண நடு ரோட்ல நிக்க வச்சு திட்டுறது தப்புமா? பின்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தலை பாக்க வச்சு திட்டணுங்கிறியா? என்னடி இத பாரு டி, என் மூப்பத்திய டி திருப்பி குடுக்கல டி, போலீஸ் வரைக்கும் டி போக வேண்டிய டி வரு டி 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 டி. அடி போடி மகா போலீஸ், நாங்க பாக்காத போலீஸ். கூப்பிடுவோம் போலீஸ். இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். என்னடி ரேஞ்சா ஒண்ணு பாத்துருவேன். நான் பேச ஆரம்பிச்சேன் நீ சாலா கடையில சாப்பிடுறடி. பொம்பளைன்னு பாக்குறேன்டி. அடி போடி, நான் ஆம்பளைக்கே பயப்படுறதுல இப்ப பொம்பளைன்னு பாக்குறாள். என்னடி பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவ? எத்தனை தடவை அடிக்கிறது? 3 தடவை அடிச்சிட்டா. ஆமா அடிப்பேன், இனிமே கடிப்பேன். செடி கிழவி என்னைய கடிச்ச. இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. ஓ சீனா தானா? இந்த ஊர்ல என்ன தவிர பில்டர் சீட்டு குடிக்க அவன் இருக்கா? அட சொல்லியா? சொல்லிடுவேன். அவ இடத்துல கோச்சுக்க கூடாது, எவ்வளவு இடத்துல கோச்சுக்க கூடாது. நம்ம சிங்கப்பூர் செல்லியாச்சேர மகன் ஜெயபாலு எப்பவாச்சும் வந்தான்னா உங்களுக்குன்னு வாங்கி வச்சிருக்க சிகரெட்ல 2 எடுத்து குடிப்பான். யோ நீ ஒரு வில்லங்கம் முடிச்ச ஆளியா? உங்களை தவிர இந்த ஊர்ல யாருங்க பில்டர் சீட்டு குடிப்பான்னு சொல்றதை விட்டுட்டு சும்மா குசுமா பேசுறியே, அது ஏயா? இதையும் சொல்லிடுவேன். அவடத்துல கோச்சுக்க கூடாது, மூக்க சுட்டுருவேன். பில்டர் சிகரெட் என்னங்க பெருசு? மயில காலைய வில்லு வண்டியில புட்டிக்கிட்டு அப்படி ஜல் ஜல்லுன்னு வப்பாட்டி வீட்டுக்கு போறவன் உங்களை தவிர இந்த ஊர்ல வேற யாருங்க இருக்கா? இப்ப நானும் சொல்லி போடுவேன், சொன்னா நீ கோச்சுக்க கூடாது. ஆனா சொல்லியா? பல்லு விளக்குறதுக்கு பல்லு முக்கியம். சொல்லுங்க. கண்டவராயம் பட்டியில கட்டி கொடுத்துருக்கியா உன் பொண்ணு அழகு மீனா? ஏயா பதற? அதை விட சிகப்பா அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாயா அந்தியூர் சரோஜா. அதான் விளக்கு வச்சது கரண்ட் மாதிரி இழுக்கிறா, நீங்களும் வண்டியை பூட்டிட்டு போயிடுறீங்க. அது என்னையா சொன்ன? கரண்ட் மாதிரி. அவ கரண்டே தான் ஐயா. அப்ப இன்னைக்கு வீட்ல நெத்திலி குழம்பு ஆத்தா உங்களை சாப்பிட வர சொல்லுச்சு. நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன். நெத்தில குழம்பா லேசா ஊத்திட்டு போனீங்கன்னா மீன் சுண்டி சுண்டி இழுக்கும்ல. டேய் சுண்ணாம்பு செடி தலையா, கம்முன்னுறான். அதுவும் சரிதான். தோ சீனா தானா நேத்தை குடிச்சிட்டு மிச்சம் வச்சனே சாக்கு, அதையும் சோடா பாட்டில் எடு. அப்படியே இருங்கடா, ஒரு ரவுண்ட் சீட் ஆடிட்டு வந்துடுறேன். அண்ணன் வந்துட்டாரு யோகன் தான். என்ன மாப்பிள, என்ன கச்சேரி களை கட்டுது? இல்ல நீங்க வந்த நேரம் தான். சரி எனக்கு ஒரு ரவுண்ட் போடுறது ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன். ஸ்பிரிங் தலையா அப்படி போய் உட்கார்றேன், மிதிச்சிருவேன். என்ன மாப்பிள எவ்வளவு? ஒரு ரவுண்ட் அடிங்க. அதை கொடுங்க. சீக்கிரமா சீட் ஆடுங்கடா. அட என்ன தம்பி, வர வர மரியாதை குறையுது. சேர்ந்து தண்ணி அடிக்கிறதுலடா. அப்புறம் என்னடா மரியாதைடா? சில்லறையும் தீந்து போச்சு, சிகரெட்டும் தீந்து போச்சு. மாப்பிள எனக்கு எதுக்கு சீட் போட்ட? என்ன மச்சான் அப்படி கேக்குறீங்க? கருப்பங்கிட்ட சில்லறை தீந்துருச்சு போல் இருக்கு. என்ன சுப்பையா, நான் 5 அடி பஞ்சா மச்சான் 10 அடி பாய்வ. 20 அடி பாய்வ மாப்பிள. என்ன சுப்பையா கிண்டல? உன்கிட்ட 2 மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆட தைரியம் இருக்கா? என் மச்சாங்கிட்ட 2 மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆடு வாங்குறேன். இல்ல மச்சான், நான் இப்ப கூட வண்டி மாட்டோட வந்திருக்க மாப்பிள, வச்சு ஆடிடுவேன். இருந்தாலும் இன்னைக்குதான் நீ சீட்டு விளையாட்டுல கொஞ்சம் காசு சம்பாரிச்சிருக்க, வயலுக்கு வரி பாக்கி வேற இருக்குன்னு சொல்றேன். உன் கூட ஆடணுமான்னு தான். சீட் ஆட்டோன்னு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சா எப்படி? அப்ப ஆடிடலாங்கிறியா? பின்ன வரி பாக்கி இருக்கிற நீயே ஆடும் போது நான் வண்டி மாட்டை வச்சு ஆடக்கூடாதா? அட ஆடுங்கடா. என்ன தம்பி, பொழுதோட போன உன் மச்சான் இன்னும் காணோம்? ஆமா, நடுராத்திரி ஆச்சு, இன்னும் வரலையே. சலங்க சத்தம் கேக்குது, மச்சான் வந்தாச்சு. பொங்கடா பிசு பாத்துங்களா? இந்த ஊரே ஏத்து வந்தாலும் மட்டும் நடக்காது. நான் கில்லடிக்கு கில்லடி, யார ஏமாத்த பாக்குறானுங்க. வண்டியை மாட்டையும் வச்சு ஆடுறதா தான் பேச்சு. ஆனா சலங்கையும் கேட்டா நான் விட்டுருவேனா? என்ன மச்சான் பண்ணீங்க? மாப்பிள
நானும் நம்ம பங்காளி வைரவத்தேவன் சீட்டு விளையாண்டோம். வண்டியை மாட்டியும் வச்சு ஆடினேன், தோத்துட்டேன். ஆனா சலங்கையை அவுக்க பார்த்தானுங்க. நான் யாரு? கில்லாடிக்கு பிறந்த கில்லாடி ஆச்சே. அக்கா தேரவே தேராது, நீங்க உருப்படவே மாட்டீங்க. மாப்பிள, இந்த சலங்கையை வச்சு ஆடி நாளைக்கு போன வண்டியை மாட்டி திருப்பிடுற. இந்தாடி என்ன கையில கடத்துல பழிச்சுட்டு மின்னுது. ஒரு ரவுண்டுக்கு தாங்கும் போல் இருக்குது. ராத்திரிக்கு தூங்கும் போது கபக்குன்னு அவுத்துறான். ஏப்பா அப்படி இழைக்குது? முதல்ல உன் மருமனை கூப்பிட்டு. எனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, மூளை இல்லன்னு சொன்னாலே எல்லாம் இருக்குங்கிறத நிரூபிக்க போறேன். அந்த நாயை கூப்பிடு. அப்படியா? இதோ கூப்பிடுறேன். ஆத்தா தெய்வானே, அடைய மயிலு, என்னத்தா? ஏண்டி தொய்வையான எனக்கா புத்தின்னு சொன்ன? யாத்தா திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊர் டவுன் பஸ்க்கு வர எவ்வளவு? 1 ரூபா. டிக்கெட் எடுக்காம 1 ரூபா மிச்சம் பிடிச்சிட்டானே. கண்டக்டர் எப்படி ஏத்துனா? அவன் எங்க ஏத்துனா? நல்ல பஸ்ஸுக்கு முன்னாடி கம்பி பிடிச்சிட்டே ஓடியாந்தேன். என்ன பெத்தா அப்போ? இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல அத்தை. திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊருக்கு குருத வண்டியில வர்றதுக்கு 8 ரூபா. 3 ரூபா. போன வாரம் சந்தைக்கு போனப்போ குருத வண்டி பின்னாடியே ஓடி அந்த 3 ரூபா. வாடி அடைய ராசாத்தி. என்ன சொல்லி குத்தமில்லை, உன்னை சொல்லி குத்தமில்லை. காலம் செய்த கோலம் அடி கடவுள் செய்த வீடு திருச்சுப்பா. டேய் அப்பவே சொன்னேன்ல 2 சினிமாவுக்கு வேண்டாம்னு. இப்ப மணி 12க்கு மேல ஆச்சு. நாளைக்கு தான் வேலை இல்லையே, பையன் எந்திரிக்கலாம் மருது. டேய் நான் எந்திரிக்கிறதுக்காக சொல்லலடா, ராத்திரியில பேய் பிசாசு எல்லாம் இருக்குமேன்னு சொல்ல வந்தேன். அட பேயாவது பிசாசாவது எனக்கு நம்பிக்கை இல்ல, உனக்கு இருக்கா? டேய் எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. தீபாவளிக்கு மக்கியானால் சுருட்டு சாமினாரு செத்து போயிட்டாரு. உன் தெருவுக்கு பக்கத்து தெருவுல பேயா சுத்திக்கிட்டு இருக்கதா ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்ல வந்தேன். இந்த உன் சைக்கிள், நான் வரேன். ஒருவேளை மருந்து சொன்னது உண்மையா இருக்குமோ? பேய் எப்படி சுருட்டு குடிக்க, எப்படி தீப்பெட்டி வாங்க? எதுக்கு சாமி பாட்டு பாடுவோம்? பேய் பயந்து ஓடிரும். முருகா என்பதும் உருகாதா மனம் மோகன சுந்தரி மணவாளா. என்னங்க நான் தாங்க கூடலிங்க, சீனியர் தாச்சி மகன். இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர? படம் பார்த்துட்டு வரேங்க. நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் காசு இல்லையா? அது கிடக்கட்ட. இந்த அத்தராத்துல தனியா உட்காந்துருக்கே, பயமா இல்லையா? என்ன பயம்? செத்து போனானே சுருட்டு சாமிநாதன், அவன் இங்கதான் பேயா அலைகிறானா. திருட்டு ராஸ்கல். மரியாதையா பேசுப்பா. ஏன் அவனை திட்டினா உனக்கும் வருது? செத்து போன அந்த சுருட்டு சாமிநாதனே நான் தான். ஐயோ ஐயோ எம்மா எம்மா ஐயோ, அட குருட்டு சாமிநாதா. அக்கா அக்கா, என்ன தம்பி இதெல்லாம்? இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உன் வீட்டுக்காரர் என்ன காரியம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாரா? இல்லையப்பா, உடம்புக்கு முடியலன்னு வெளியே தெருவு கூட போகாம காலையில இருந்து வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்காங்க. உடம்புக்கு முடியலையாமா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க கடைசியா 4 ஏக்கர் வயக்காடு வச்சிருந்தீங்களே, அத சீட்டாடத்துல தொலைச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்காரு. என்னங்க? என்னமா வழிக்கண்ணு? தம்பி சொல்றதெல்லாம் போதைய போட்டு விட்டானுங்க. நானும் கையெழுத்த போட்டேன். இப்பவும் சொல்றேன் வழிக்கண்ணு, அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் மேல் கையில இருந்து கீழே இறங்கி இருந்தது. கதையே வேற. இப்ப சொல்றேன், இன்னைய தேதியில உங்களுக்குன்னு காலனா சொத்து கிடையாது. நீங்க 2 பேரும் கட்டின துணியோட வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா போய்த்தான் ஆகணும். தம்பி மாப்பிள அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன். ஆனா மனசு கேட்கல. உங்களுக்காக இல்ல, இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே அதுக்காக பாக்குறேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. சொல்லுங்க மாப்பிள, கேட்டுக்கிறேன். சொல்ற வேலையை செஞ்சுட்டு போடுற சோத்தை திருட்டு ஒழுங்கா வேலை பாக்குறேன்னா பாருங்க, இல்லாட்டி வெளியே போயிருங்க. படபடான்னு வேலையை சொல்லுங்க, மடமடான்னு செஞ்சு முடிக்கிறேன். இங்க ஏதாவது செய்யணுமா தேவை? அதெல்லாம் வேண்டாம். காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறத என்னோட விட்டுட்டு கோழி கூப்பிட எழுந்திருச்சு வயக்காட்டுக்கு போகணும். கோழியா மாப்பிள கூப்பிடணும்? கோழியை கூப்பிட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன் இல்லையா வள்ளிக்கண்ணு? ஆமா தம்பி, இனிமே ஒழுங்கா இருப்பாங்க. அங்க போய் மசமசன்னு உட்காராம உழுகுறதுக்கு ஆள் வரலன்னா நீங்க கலப்பை எடுத்து உழுகணும். கலப்பை எதுக்கு மாப்பிள? கையாலேயே உழுதுறேன். என்ன கதையா இருக்க? நம்ம வயலு நம்ம கலப்பை, இது உங்க வயலு உங்க கலப்பை, உழுதுருவோம் இல்லையா வள்ளிக்கண்ணு? எல்லாத்தையும் விட முக்கியம், இனிமே அந்த அந்தியூர் சரோஜாவை அடியோட மறந்துடணும். அந்தியூரா? சரோஜாவா? யாருமா வள்ளிக்கண்ணது? மச்சான் இதானே? அரே, இனிமே அந்த எச்சக்கலை வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். உங்க பேச்ச கேட்காம இந்த ஊர் எல்லையவே தாண்ட மாட்டேன். சரி சரி, கந்தம் பொட்டி கடையில தினமும் 2 பாக்கெட் கத்திரிமாருக்கு திருட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. மாப்பிளைக்கு தங்கமான மனசு. என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணிக்கு நீ கேட்டீங்க அப்புறம் சோறே கிடையாது. தண்ணி கிடக்குது கிடையாது, அது நமக்கு தேவையா? அதெல்லாம் எப்போ மறந்தாச்சு இல்லையா வள்ளிக்கண்ணு? அக்கா நான் குளிக்கணும், தண்ணி வெண்ணி எடுத்து. போட சொன்னேன், வெண்ணி போடல. வாங்க விளைய வைக்கிறேன். வாங்க மாப்பிள, சோப் பண்ணாலும் போட்டு விடுறேன்.
இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன சொத்து போயிடுச்சுங்கிற கவலையை விட என் புருஷன் எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டாருங்கிற சந்தோஷம் தான் எனக்கு. இப்படி ஒரு பிறவி. சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஏங்க இந்த புது ஜாக்கெட் எப்படி இருக்கு? பிரமாதம். என்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்ல இது ஒண்ணுதாங்க அளவு ரொம்ப சரியா இருக்கு. பின்ன நான் தச்சதாச்சே. நீங்க தச்சுற போறீங்க. வேற யார் தச்சா? அவர்தான். அவர்னா அதான் உங்ககிட்ட காஜா எடுப்பாரு அவர். அளவு ஜாக்கெட் இல்லாம அவ்வளவு கச்சிதமா நீ ஜாக்கெட் வச்சிருக்க. அவ ஓம் பொண்டாட்டியா இல்ல ஏன் பொண்டாட்டியா? இப்ப தெரிஞ்சாலும் சொல்ற. குத்து மதிப்பா தச்ச. எடுத்து பேசுறியா? எடுத்தா பேசுற. ஒன்னே விடுவேன். குத்து மதிப்பா தச்சியா? ஆக அவ உடம்ப நீ ரொம்ப நாள மதி போட்டிருக்க, அப்படித்தானே? கூசா விட்டு கடுவா பேசாதீங்க. ஆமா, இத்தனை நேரம் நம்ம விசிற எதுல தொடச்சீங்க? என் பொண்டாட்டியோட ஜாக்கெட்ல. இப்ப அண்ணி கொஞ்சம் இழைச்சிருக்காங்கல்ல? ஆமா. முன்னாடி இருந்த அளவை விட கொஞ்சம் குறைச்சு வச்சு தச்சேன். குறைச்சு தைக்கிறதோட நிப்பாட்டிக்க. அவளுக்கும் எனக்கு உள்ள இடைவெளிய குறைச்ச உன்னை கொன்னே விட. ஒண்ணு போட போட முதலாளி போங்கண்ணே. இந்த நியாயத்தை கேளுங்க. சனிக்கிழமை உங்க சண்டை மாமூலாயிடுச்சு. அது கிடக்கட்டும். நீங்க தானே எங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சீங்க. ஆமா, நான் தான் முடிச்சு வச்சேன். இவ என்ன சொல்லிட்டு கேளுங்க. என்னடி அப்படி எனக்கு பெருசா சொல்லிவிட்டேன். இவங்கள கழுதான்னு திட்டினா பாத்தீங்களா? இதான் ஜாக்குன்னு இன்னொரு சொல்லிவிட்டா. ஏண்டி புருஷனை கழுதன்னு திட்டலாமோ? எனக்கு நாயினா ரொம்ப பிடிக்கும். அத சொல்லி எப்படி திட்டுறதா? பாத்தீங்களா சாமி, நாய் ரொம்ப பிடிக்குமா? நான் இவங்க ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிடுறேன். இத பாருமா, நீ புருஷனோட ஒழுங்கா வாழணும்னா உங்க மச்சான கழுதன்னு திட்டப்பட. சரி சாமி, அப்படின்னா கழுதைய மச்சான்னு திட்டலாமா? யோசினா தானா எவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்கேன். நாளைக்கு தந்துடுறீங்க. ஒரே ஒரு பாக்கெட் சிகரெட்டியா? பில்டர் வேண்டாயா, சாதா சிகரெட். கடனா குடியா? இந்த வாரசு நகர்ப்பா, கடன் அன்பை முறிக்கும். அதனாலதான் தரமாட்டேங்கிறேன். ஆமா, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில அன்பு பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு. அது முறிஞ்சு போயிடும். யோ, கந்தங்கடையில் கொடுக்குற 2 பாக்கெட் சிகரெட் எனக்கு பத்த மாட்டேங்குதியா? பத்தலைன்னா தீப்புட்டிய மாத்து. அதுக்கு என்ன அம்சப்படுத்துற? அதானே. சுண்ணாம்பு செட்டி உன் வேலையை பாடுறா. முதலாளி, இப்ப நான் முதலாளி இல்ல. ஒரு சிகரெட்டுக்கெல்லாம் நாயா பேயா அலையிறேன். அந்தியூர்ல இருந்து வரங்க. அப்ப அது நான் தான். வணக்கம் முதலாளி. அங்கே இரு. சரோஜாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கா? சரோஜா அக்கா சொல்லிச்சு. மெதுவா பேசு. சிராவயல் செட்டியார் ஒருத்தர் வட்டம் போடுறாராம். ஏன் அவனை சதுரம் போட சொல்ல? அக்காவுக்கும் பணமுட 1 வாரம் பாக்குமா? அப்படி நீங்க வரலன்னா ஆள் கை மாறிடும். என்ன வர வர வாடகை சைக்கிளை விட மோசமா போயிட்டாளே. ஏண்டி, நான் படுக்க போறேனே, சாப்பிட்டானா இல்லையா? கைய கழுவுனியா இல்லையா? கழுவுனே. அப்ப சாப்பிட்டுருப்ப. அப்ப படுப்போம். யாரையா நீ? பார்த்தா தெரியல? முகமூடி கட்டி இருக்க, கையில கத்தி வச்சிருக்க, முகமூடி திருடையானா? உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. என்னது பாத்திருக்கியா? எப்படி? அப்ப இது எதுக்கு? நாங்க பார்த்ததே இல்லையா? பார்த்தது இல்லையா? அப்ப கத்தியை கொடு. இந்த இங்க பாரு, பாய விட்டு வெளியே வந்தா உன் வயித்த கழிச்சுடுவேன். உன் பொண்டாட்டிய போய் நகைப்பட்டி எடுத்துட்டு வர சொல்லு. போடி, நகைப்பட்டி எடுத்தா? நான் மாட்டேன். எங்க ஆத்தாவுல இருந்து கொண்ட நகையில ஒரு திருகாணி கூட உனக்கு தர மாட்டேன். தரமாட்டேன். அப்ப உன் புருஷன் வயிறு இருக்கிறது ஒரே வகிரியா? ஏண்டி, நான் முக்கியமா நகைப்பட்டி முக்கியமா? போய் எடுத்தாடி. என்ன மச்சான் நீ? பாய விட்டு நகர கூடாது. நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். இப்படி மறைச்சிட்டு போலாம். சீக்கிரம் எடு. இல்ல, இன்னும் 2-3 வீட்டுக்கு போனோம். சீக்கிரம் வாமா. இந்த மச்சான் நகை பொட்டி. பொட்டி எங்கிட்ட கொண்டா. கத்திய நாள்ல வச்சிருக்கேன். ஏன் ஆட்டி பாக்குற? பூட்டி இருக்கு. 2-3 நேரத்துல ஏமாத்திட்டானுங்க வெறும் பொட்டியை கொடுத்து. அதான் நகை இருக்கான்னு பாக்குறேன். நகை இருக்கு. நீங்க படுத்து தூங்க, வர்றேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? அந்த ஆளு கத்தியை காமிச்சு மறைச்சிட்டு போறா. நீ அப்படியே நின்ன இடத்துல நின்னுட்டு இருக்க. உனக்கு விஷயம் தெரியாது. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் பாய விட்டு போயிட்டு மறுபடியும் பாய்க்க வந்துட்டேன். ஐயோ, என் நிறைய எல்லாம் போயிடுச்சு. இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறியா? யாரு முட்டாளு? நானா இல்ல நகை கொண்டு போனவனா? என்ன சொல்ற? அடியே, அவன் வெறும் நகைப்பட்டியை மட்டும்தான் கொண்டு போனான். சாவி. சப்ளையர், கம் தி சைட். யா மேன், ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவாவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? யா மேன், ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியலாம். ஏ வில்லேஜ் மேன், உனக்காவது ஸ்கோர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. That's why I don't like fools. Bloody fools. Nonsense. பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஏடா ஏண்டா
90 பைசா. 90 பைசா. சிங்கிள் டீ எவ்வளவுடா? ரூபா. ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா? எடுத்து வாடா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்க பார்த்துட்டு ஓடி போயிடணும். போடா வாடா, இங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன ஓடி போயிரு. வெரி நான்சென்ஸ். என்னையா சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? எனக்கு 10 இட்லி 6 தோசை. அவிச்ச முட்டை இருக்கா? இல்லையே. கொண்டாந்து கொடுங்க, அவிச்சுக்குவான். இல்ல நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போங்க. இப்ப கொண்டாந்துறேன் சார். வேற என்ன இருக்கு அதெல்லாம் விட்டாங்க. கொண்டாந்துறேன் சார். ஏண்டா நாளைக்கெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வச்சாதீங்க, அப்புறம் கண்ணி எழுதாதீங்க. அக்கா சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கன்னிகளிலே சொல்ற? அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன். சார் சட்னி. 2 இட்லி சட்னி கிடையாதுயா. இங்க சாப்பிடுங்க சார். கொஞ்சம் சாம்பாராவது போடுங்க. சட்னி அலைகிற சாம்பாரா சார்? இந்த சார் வெறும் இட்லி எப்படி சார் சாப்பிடுறது? சும்மா சாப்பிட்டு தொலையா சார். இந்த கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார். இந்த மீனோட ரோஸ்ட் அரைபட இந்த கோழியோட லிவரை நெய்யில வறுத்து அப்படியே. இளநீ தலையா, நானும் பாக்குறேன். இந்த ஹோட்டல்ல மட்டுமில்லடா, எல்லா ஹோட்டலும் இதே தான்டா செய்யறீங்க. 2 இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. அதிகமா சாப்பிடணும் உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை அவனை சாரு சாருங்கிறிய. அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான்டா கொடுக்கணும். 2ல 1 எனக்கு தெரிஞ்சாங்கன்னு. உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடுறா. நான் தாங்க முதலாளி. நீதான் முதலாளியா? சரி, சப்ளையர் பையங்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் உன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? 1 வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட சார். அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா அதெல்லாம்? புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் அந்த நேரமடா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் அந்த நேரமடா. பொண்ணு ஓவியம் போல் இருப்பா இருப்பா, கொடி ரோடையை போல் நடப்பா நடப்பா, கலகலப்பா அவ சிரிப்பா கரவடிப்பா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் அந்த நேரமடா. பப்பப்பரி 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 அக்கக்கரி அக்கக்கரி போடி அந்த பக்கம். அட பாவி, இப்படி என் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தியே. உன்னை நம்பி எப்படி இனிமே அந்த பொண்ணை படுக்க வைக்க முடியும்? அந்த பொண்ணை படுக்க வைக்காத, உட்கார வை. நீ அந்த பூக்காரி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டு போயிட்ட. என்ன மன்னிச்சிரு மகா, நான் ட்ரீம்ல போயிட்டேன். நாளைக்கே எங்க அப்பனுக்கு கடுதாசு போட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பார். ஏண்டி எப்ப பார்த்தாலும் அக்காவும் தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே? தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம். பொண்டாட்டியா லட்சணமா நீ நடந்துக்கிறியா? உன்கிட்ட பேசுற தயாரா இல்ல. மீன் வாட தாங்க முடியல. அந்த புடவையை அவுத்து விட்டு கடாசிட்டி. ஒரு நல்ல காலேஜ் கேடா பார்த்து கரெக்டா கட்டி வைங்கடான்னு சொன்னேன். கேட்டாருங்களா? இவ்வளவு புடிச்சு என் தலையில அமைக்கிட்டானுங்க. ஆமாயா, ஏன் பேச மாட்டேன்? மீன் உனக்கு இப்ப நாரத்தான் செய்யும். என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு. எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், வரட்டும் பேசிக்கிறேன். ஓ, ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. மகா, இப்ப பிச்சைக்கார நாய்ங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சீங்களா? என்னது வீடு இந்த நேரத்துல ஆறுது? மாப்பிள்ள இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா மாமா, உங்களை பத்தா மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன். மகாலட்சுமி தனலட்சுமி பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி. பெரிய சரஸ்வதி சவரம் படம் எடுத்த ப்ரொடியூசரு 10 பைசா வீட்டுல இல்லையா. வெறும் ஈயத்தை பூசி எப்படி பிழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது. இது ரெண்டையும் உழைச்சுத்தானே நான் பெற்றிருக்கேன். அத மட்டும் தான் நீ செஞ்சிருக்க. அப்பா வாங்கப்பா. எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. இவர்தான் உங்க அப்பா, பெரிய அப்பா.
என்ன முறையே மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்த? ஏய், உன் வண்ட வாரத்தை தண்ட வாரத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா, இவர் பெரிய டிடிஆர் ஏத்த போறாரு. ஏய், நீ யாரோ மீன்காரியோட சுத்திரியாம? பூக்காரி. பூக்காரியோட சுத்திரியாம? இப்ப அதுக்கு என்னன்ற நீ? 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிளி கிழிச்சு க்ளோஸ் பண்றேன். ஏய், பஞ்சாயத்துல துணி கடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பார், இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அத கேட்க நீ யாரியா? ஐயோ, அவளை கட்டி கொடுத்து அவ அழுகிறது நியாயம். இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாளே. இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழறா. ஐயோ, நான் என்ன உனக்கு தனியா சொல்லணுமா? மாப்பிள்ள மாமா. ஏய், டான்ஸ் நிறுத்து. ஏய், கம்பியை புடிச்சா இழுப்பு நிக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன இழுக்குது? அந்த பூக்காரி எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல. என் பேர் என்ன? ஒப்பர போய் கேளு. சத்தியமூர்த்தி இல்ல. அதேதான் நான் உனக்கும் சொல்றேன். சத்தியமூர்த்தி மாமா, அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல, கீ சொடலை இல்ல. ஏய் மகா, என்ன? உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனானே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரத்தான் போறேன். ஒப்பன ஊர்ல போய் மாடு மேய்க்க சொல்லு. ஐ டக்கா, இந்தாங்க தாலி. வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க, போய் கட்டிட்டு வாங்க. இந்தாங்க. மாப்பிள்ள, எங்க கரடித்தல என்ன காணோம்? டேய், யாரா நீ? என் வீட்டுல வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுற? எங்கயோ திருவிழாவில் முட்டாய் விக்கிற மாதிரி குழாய மாட்டிட்டு வந்து நிக்கிற. டேய், மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலையா? தெரியலையாடா? ஏய், என்ன பூக்கடையில வியாபாரம் ஆகுறியா? மாலை உனக்கு கொண்டு இவனுக்கு கொண்டு மாட்டி வந்து யாரு இவன்? என் புருஷன். என்ன புருஷனா? ஆமா, இத பாத்தியா? ஏய் மாமா, பாவி, நீ கிழவனா? ஆமா, என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். டேய், இவ உனக்கு மாமியா? இவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. இவ மாமியாரா? அது மாமியாரா இருந்தாலும் சரி, சாமியாரா இருந்தாலும் சரி, இவ காலில் நான் விட மாட்டேன். இவ ஒரு இழுவக்கிறாக்கி. இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். இவளை கழட்டி விடுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேலஞ்ச் விட்டேன். நீயே மாட்டிக்கிட்டியா? காலம் பூரா இவ காலில் நீ உளுந்துக்கிட. இந்தா 1000 ரூபாய் மொய். இத வச்சு வாழ்த்துக்க. நானும் என் பொண்டாட்டி ஜாலியா இருக்க போறேன். அட கொஞ்சம் கிட்டவா. என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது. இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு தாலியை கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ. பாரியா, நீ கிழவனோ குமரனோ எப்படியோ என் புருஷன் ஆயிட்ட. ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதி வை. இப்படி எல்லாம் கேட்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்டை சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன். எவனும் என்ன டச் பண்ண முடியாது. நான் டச் பண்ணிட்டேன். சின்ன பொண்ணு பேர்ல வீடு இருக்குல்ல, அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அண்ணே, இனிமே நான் உங்க சகல. நாதாரி குடும்பம்டா. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், சந்தோஷமா இருப்போம். இனிமே அவங்க அவங்க வேலைய அவங்க அவங்க கவனிப்போம். என் வேலையை நான் கவனிக்கிறேன். பழைய பாத்திரங்களுக்கு எம்பூசுறதே. இப்ப நாரலையா? இல்ல, கும்முன்னு இருக்குது.